குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பெனிக்ஸ் ஜெயராஜ் தந்தை மற்றும் மகன் காவல் நிலைய கஸ்டடி மரண வழக்கில் மிகப்பெரிய அளவிலான ஒரு திருப்பங்கள் ஒவ்வொரு தீர்ப்பின் பொழுதும் வந்துருந்துச்சு. அந்த நிலையில் ஏப்ரல் 6ஆம் தேதியான இன்று இந்த வழக்கு தொடர்பாக அதிரடியான தீர்ப்புகளை வழங்கியிருக்கு நீதிமன்றம். ஒரு சிபிஐ அதிகாரிகள் இந்த அளவுக்கு இந்த வழக்கில் முக்கியத்துவம் கொடுத்து மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ இந்த பெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜுக்கு எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு டார்ச்சர் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போது மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு அப்படின்லாம் இன்னைக்கு பலரும் இதை பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இதை நீதிமன்றம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. இவர்கள் திருந்துவதற்காக வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நீதிமன்றத்திற்கு இல்லை. ஏனென்றால் இவர்கள் இரவு முழுவதும் திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தும் இவர்கள் திருந்தவில்லை. எனவே இவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பது என்று இந்த நீதிமன்றம் முடிவு செய்கிறது. அப்போது காவல்துறையில் இந்த அளவுக்கு ஈவு இறக்கமற்ற மனிதர்கள் வாழ்கிறாங்களா, இல்லை காவல்துறையின் ஒட்டுமொத்த சிஸ்டமே இப்படி தான் அவங்கள உருவாக்கி இருக்குதா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஒட்டுமொத்த தமிழகத்தையே உழுக்கின ஒரு முக்கியமான ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தான்குளத்தில் தந்தை மற்றும் மகன் காவல் நிலைய கஸ்டடி மரண வழக்கில் மிகப்பெரிய அளவிலான ஒரு திருப்பங்கள் ஒவ்வொரு தீர்ப்பின் பொழுதும் வந்துருந்துச்சு. அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 10 நபர்களும் குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லி மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருந்துச்சு. இந்த தீர்ப்பில் என்ன தண்டனை விதிக்கப்பட போகுது அப்படிங்கிற ஒரு விவரங்களை மட்டும் தள்ளி வச்சிருந்தாங்க. அந்த நிலையில் ஏப்ரல் 6ஆம் தேதியான இன்று இந்த வழக்கு தொடர்பாக அதிரடியான தீர்ப்புகளை வழங்கியிருக்கு நீதிமன்றம். மாவட்ட நீதிபதி முத்துக்குமரன் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு. முதல்ல இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக பின்னாடி பார்ப்போம். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பெனிக்ஸ் ஜெயராஜ் இவங்க ஜெயராஜ் அப்படிங்கிறது தந்தை, பெனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மகன். இவங்க 2 பேரும் ஒரு செல்போன் கடை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சாத்தான்குளத்தில். அங்கே லாக்டவுன் டைமில் அந்த நேரத்தில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் நேரத்தில் கடை 10 மணிக்கு மேலே திறந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது விதிமுறை. அந்த விதிமுறை மீறி ஒரு அரை மணி நேரம் கடையை திறந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த வாக்குவாதம் முற்றி அவர்கள் 2 பேரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போய் மிகவும் கொடூரமான முறையில் காவல்துறையினர், குறிப்பாக சொல்ல போனால் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐ ரகு கணேஷ், அப்புறம் இன்னொரு எஸ்ஐ பாலகிருஷ்ணன், அப்புறம் முருகன், சாமதுரை, முத்துராஜா, செல்லதுரை, வெயிலுமுத்து, தாமஸ் பிரான்சிஸ், அப்புறம் பால்துரை, இவர் இடையில ஆகஸ்ட் மாதம் 2020 கொரோனாவில் உயிரிழந்துட்டார். இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுமையான முறையில், மிகவும் ரொம்ப கொடூரமான முறையில் டார்ச்சர் செய்யக்கூடிய நிகழ்வுகள் அங்கே காவல் நிலையத்தில் நடக்குது. இதை ரொம்ப மிகவும் உட்கரத்துக்கு போகும் பொழுது சாத்தான்குளத்தில் அவங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அனுமதிக்கப்பட்ட பிறகு இந்த வழக்கில் அந்த மருத்துவ சான்று பெற்று, அதாவது 2 பேரும் உடல்நலம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மருத்துவ சான்று அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ அலுவலர்கிட்ட வாங்கி அதை சப்மிட் பண்ணி அவங்க கோவில்பட்டி கிளிச்சிறையில் அடைக்கப்படுறாங்க. கோவில்பட்டியில் அடைக்கப்பட்ட பிறகு மீண்டும் அவங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுது. 2 பேரும் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஜூன் 22ஆம் தேதி 2020 அன்று பெனிக்ஸ் அவர்கள் உயிரிழக்கிறாரு. அதே ஜூன் 23ஆம் தேதி அவருடைய தந்தை ஜெயராஜ் உயிரிழக்கிறாரு. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகுதான் மிகவும் இந்த வழக்கு அப்படிங்கிறது பூதாகரமாக மாறுது. இந்த வழக்கில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவங்களுடைய உறவினர்கள் எழுப்புறாங்க. கடுமையான முறையில் போராட்டங்கள் நடக்குது. இந்த போராட்டத்தினுடைய ஊடாக இருக்கக்கூடிய அங்கே இன்ஸ்பெக்டர் உட்பட காவல்துறையினர் முதற்கட்டமாக கைது செய்யப்படுறாங்க. இந்த நிகழ்வுகளோடு அதற்கு தொடர்ச்சியாக இந்த வழக்கு சிபிசிஐடி மாற்றப்படுது. சிபிசிஐடி கிட்ட சிபிஐ கிட்ட மாற்றப்படுது. சிபிஐ கிட்ட மாற்றத்துக்கு பிறகுதான் அந்த வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதனுடைய விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப நெடுந்தூரம் விசாரணை அப்படிங்கிறது தொடங்குது. இந்த விசாரணையினுடைய நீட்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2427 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிஐ தரப்புல இருந்து தாக்கல் செய்யறாங்க. இந்த வழக்கினுடைய சாராம்சத்துல பொதுவாக சிபிஐ ஒரு வழக்குல மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எந்த வழக்கிலையும் இதற்கு முன்பாக பெரிதாக சொன்னதாக செய்திகள் பெருசா இல்லை. ஆனா
இந்த வழக்கில் மரண தண்டனை கொடுக்கணும் குற்றச்சாட்டப்பட்டவர்களுக்கு அப்படின்னு சொல்லி கடந்த முறை அந்த தீர்ப்பு வழங்கினாங்க இல்லையா, அவங்க தான் குற்றவாளிகள்னு சொல்லி நீதிமன்றம் அறிக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த சமயத்தில் சிபிஐ வந்து இதை பரிசீலனை பண்ணுறாங்க. அப்போது சிபிஐ வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை வந்து மிகப்பெரிய அளவில் உன்னிப்பாக கவனிக்கப்படுது. ஒரு சிபிஐ அதிகாரிகள் இந்த அளவுக்கு வந்து இந்த வழக்கில் முக்கியத்துவம் கொடுத்து மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போது இந்த ஃபெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜுக்கு எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு டார்ச்சர் கொடுக்கப்பட்டிருக்கும், இந்த வழக்கினுடைய சாராம்சம் எந்த அளவுக்கு கொடூரமான முறையில் இருந்திருக்கும் அப்படின்றத அவங்க உணர்ந்ததன் அடிப்படையில் தான் இந்த வழக்கில் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்லாம் செய்திகள் வெளியில் வந்தது. அதனுடைய நீட்சியாக ஏப்ரல் 6ஆம் தேதியான இன்று மதுரை மாவட்ட நீதிபதி முத்துக்குமரன் அப்படிங்கிறவர் தான் இந்த வழக்கில் ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. பொதுவாக வந்து மரண தண்டனையை பெரும்பாலும் வந்து சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் வந்து எதிர்க்க தான் செய்வாங்க. அதில் யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து பல்வேறு மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு செயல் அப்படிங்கிற ஒரு புள்ளியிலேருந்து வந்து பேசுவாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒட்டுமொத்த சமூகம் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கினுடைய சாராம்சம் அப்படி இருக்கு. இதுக்கு பின்னாடி அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் வந்து டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த வழக்கு தொடர்பாக இந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அவர்களுடைய வழக்கறிஞர் இருக்கார் பார்த்தீங்களா, ஜெபசிங் அப்படிங்கிறவர், அந்த வழக்கறிஞர் வந்து நீதிபதி வந்து கோட் பண்ண விஷயத்தை வந்து சொல்றாரு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விவகாரத்தில் வந்து ஒரு படிக்காத, ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண பாமர ஆள் வந்து இந்த விவகாரத்தை செஞ்சுருந்தா கூட ஏதோ ஓரளவு நம்ம வந்து அதை சகிச்சிக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருமே படித்த அறிவுள்ள ஒரு பக்குவம் வாய்ந்த ஒரு அதிகாரிகளாக இருந்திருக்கிறாங்க, ஒரு காவலர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களே இந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாமல் செய்யும் பொழுது இதில் வந்து நம்ம மனசாட்சியோடு இந்த விஷயத்தை நம்ம வந்து அணுக வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து நீதிபதிகள் வந்து கோட் பண்ணதாக சொல்கிறாரு. அதோடு சேர்த்து இந்த விஷயத்தில் வந்து அதனுடைய அடிப்படை சாராம்சத்தை நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வழக்கினுடைய சாராம்சத்தை ஒட்டி நம்ம பார்க்கும் பொழுது இந்த நீதிபதியினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமா பார்க்க முடியுது. ஏன்னா இந்த குற்றப்பத்திரிகை தாக்கலை வந்து படித்ததுக்கு பிறகு தான் நீதிபதி இந்த விவகாரத்தில் வந்து இவ்வளவு ஆணித்தரமான ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கேஸு, இந்த வழக்கை வந்து நம்ம எந்தளவுக்கு வந்து உன்னிப்பாக மக்கள் மத்தியில் பரிச்சயமாக இருக்குது, இந்த வழக்கு வந்து எந்தளவுக்கு மக்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போது மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாரு அப்படின்லாம் இன்றைக்கி பலரும் வந்து இதை பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கினுடைய சாராம்சத்துக்கு பின்னாடி இன்னொரு காரணத்தையும் அவர் சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னாடி பல்வேறு இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த குற்றப்பத்திரிகை தாக்கலில் சில விஷயம் அவருடைய மனதை வந்து மிக ஒரு மனதளவில் பெரிய அளவில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், ரொம்ப வந்து இந்த மனதளவில் என்னை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த விஷயம் அப்படின்றத அவர் கோட் பண்ணியிருக்கிறாரு. அதோடு சேர்த்து இந்த வழக்கினுடைய இன்னொரு கூடுதலாக பல்வேறு விஷயங்களை வந்து அதில் கோட் பண்ணி நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. இதில் வந்து அதாவது தந்தை மற்றும் மகன் 2 பேருக்குமே வந்து தனித்தனியாக 2 பேரை கொன்றதுக்காக தனித்தனியாகவே வந்து இரட்டை மரண தண்டனை தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இவரை கொன்றதுக்கு ஒரு மரண தண்டனை, தந்தையை கொன்றதுக்கு ஒரு மரண தண்டனை, மகனை கொன்றதுக்கு ஒரு மரண தண்டனை, இப்படி தனித்தனியாக இரட்டை மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து தூக்கிலிடணும் அப்படின்றும் சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி ஒட்டுமொத்தமாக 9 பேருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சேர்த்து அந்த அபராத தொகை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தொகை வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 1.04, அதாவது 1,04,00,000 வந்து அவங்களுக்கு அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்தமாக அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த ஃபெனிக்ஸ் அவர்களுடைய தாயிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதை வந்து இந்த வழக்கினுடைய சாராம்சம் இதெல்லாம் பார்ப்பதற்கு பின்னாடி வந்து நம்ம பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காவல்துறையில் பொதுவாக வந்து எந்த மாதிரியான செயல்பாடுகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குறிப்பாக ஒரு சாதாரண பாமரர்கள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களை எந்த அளவுக்கு வந்து காவல்துறை வந்து அணுகும். குறிப்பாக சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்தின அஜித்குமாருடைய கொலை வழக்கு, இந்த வழக்கில் வந்து எப்படி காவல்துறை வந்து நடந்துக்குச்சு, அதனுடைய வீடியோ வெளியானுச்சு அப்படின்றதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்போது காவல்துறையில் இந்த அளவுக்கு ஈவு இறக்கமற்ற மனிதர்கள் வந்து வாழ்கிறாங்களா, இல்லை காவல்துறையினுடைய ஒட்டுமொத்த சிஸ்டமே இப்படி தான் வந்து அவங்கள வந்து உருவாக்கி இருக்குதா? அதாவது ஒரு மனுஷனுடைய உயிரை வந்து மதிக்கவே கூடாது, அவருடைய உயிர் வந்து ஒரு துச்சமான நினைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் காவலர்களுக்கு வந்து பயிற்றுவிக்கப்படுதா அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம கேள்வியாக வைக்க தோணுது. ஏன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களில் அதில் ஒரு 2-3 நபர்கள் வந்து புதிதாக
காவல்துறைக்குள்ளே வந்தவங்க இதில் வந்து அடித்து பழகிக்கிருவோம் அப்படின்னு இவர்கள் 2 பேரையும் வந்து கடுமையான முறையில் டார்ச்சர் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. அப்போது எந்த மாதிரியான ஒரு மனநிலை கொண்டதாக இன்றைக்கி காவல்துறை இருக்குது? அப்போது பல்வேறு நபர்கள் இது மாதிரியான லாக்அப் டெத் அப்படிங்கிறது பல்வேறு இடங்களில் நடந்திருக்கு. ஒரு ஜெய்பீம் பட பாணியில் இந்த விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட 90கள் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அது மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அது வந்து சாதி ரீதியாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இருக்கலாம். இது மாதிரியான அதிகார வர்க்கத்தில் இல்லாத பெரிய அளவில் பின்புலம் இல்லாத நபர்களுக்கு ஒரு சட்டமும், அதிகார படைத்த பணபலம் உடையவர்களுக்கு ஒரு சட்டமும் தான் இன்னைக்கு காவல்துறையை வந்து பார்க்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இப்போ அந்த புள்ளியிலிருந்து இந்த நம்ம வழக்கை வந்து தொட்டு பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக அந்த வழக்கில் மரண தண்டனை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தாலும் கூட மரண தண்டனை அப்படிங்கிறது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த 2 நபர்கள் குடும்பத்திலேருந்து இழந்திருக்கிறாங்க. அந்த 2 நபர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு மிக பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு. அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை வந்து ஒரு கிஞ்சிற்றும் ஒரு சின்ன ஒரு துளி கூட அதை பற்றி யோசிக்காமல் இரவு முழுக்க டார்ச்சர் செஞ்சு அடித்து கொடுமைப்படுத்தி அவங்களுடைய உயிரை வந்து பறிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த காவலர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்கன்னா இவங்களுக்கு ஏன் நம்ம இரக்கம் காட்டணும் அப்படின்ற ஒரு புள்ளியில் தான் இந்த நீதிபதி தீர்ப்பு அளிச்சிருக்கிறாரு அப்படின்றதை நம்மளால் உணர்ந்திருக்க முடியுது. எனவே இந்த வழக்கினுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எப்படி இருக்குது, இந்த வழக்கினுடைய சாராம்சங்கள் என்ன, நீதிபதி இந்த விவகாரத்தில் வந்து எந்த மாதிரியான தீர்ப்புகள்லாம் தீர்ப்பளிக்கும் பொழுது அப்சர்வேஷனில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி.